வணக்கம், நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. பிப்ரவரி 8, 2025 நடந்த டிஎன்பிசி குரூப் 2A மெயின்ஸுக்கான ப்ரூஃப் வீடியோ நம்ம பார்த்துட்டு வரோம். ஏற்கனவே கான்ஸ்டியூஷன் பார்த்துட்டோம் 19க்கு 19. ரெண்டாவது பிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் பார்த்தோம் 4க்கு 4. அப்போ 19 4 23. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜாகிரபி பார்க்க போறோம் 7க்கு 7, 23 7 30. 30க்கு 30 குரூப் 2A மெயின்ஸ் மிக கடினமான தேர்வுல. அடுத்தது இன்னொரு பார்ட் இருக்குது யூனிட் 8, அதுல 10க்கு 10. அப்ப கிட்டத்தட்ட 100க்கு 40 கேள்வியில நம்ம கிளாஸை மட்டும் நீங்க அட்டன் பண்ணியிருந்தாலே போட்டிருக்க முடியும். ஆனா சோகம் என்னன்னா, இந்த குரூப் 2 மெயின்ஸ்ல ஒருத்தர் கூட நம்மள்ட்ட ஜாயின் பண்ணல. ஒருத்தர் கூட குரூப் 2A மெயின்ஸ்ல கோர்ஸ் ஜாயின் பண்ணல. நானும் அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் கொடுத்து யாருமே ஜாயின் பண்ணுங்கலாம் கேட்கவும் கிடையாது, சொல்லவும் கிடையாது. சரி, இந்த ப்ரூஃப் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோர்ஸ் பத்தின இன்டிமேஷன் கொடுத்துட்டு போகலாம். டிஎன்பிசி மட்டும் இல்லாம எல்லா போட்டித் தேர்வுக்கும் பயனுள்ள வகையில குரூப் 1 ஸ்டாண்டர்ட்ல ஜிஎஸ் கோர்ஸ் நம்ம கொடுக்குறோம். ஒன்லி ஜிஎஸ் ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ், வீடியோ அண்ட் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆப்புக்குள்ளார மட்டும் தான். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல பைலிங்குலா கிளாஸஸ் இருக்க போகுது. ஸோ இதான் இதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். இன்னைக்கு பிப்ரவரி 11 அருட்பிரகாச வள்ளலாருடைய சித்தி தினம். அதே போல முருகர் ரொம்ப உகந்த முக்கியமான தினம். இன்னைக்கு தைப்பூசம். இந்த தைப்பூசம் நாளில் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம். 2024 தைப்பூசம் தான் அந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். வீடியோஸ் கொடுக்கல, பட் சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இன்னைக்கு நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நாம வந்து ஆன்மீக குருவாக, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஆன்மீக குருவாக மட்டும் இல்லாமல் நிறைய சீர்திருத்தங்களை செஞ்சிருக்கக்கூடிய சமதர்மவாதி ஐயா அருட்பிரகாச வள்ளலார் அவரையும் ஃபாலோ பண்றோம். அதனால நல்ல நாளாக இருக்குது, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போன வருஷம் ஸ்டார்ட் பண்ணது. இந்த ஒரு ஆண்டுகளை கடந்திருக்கிறோம் உங்களுடைய ஆதரவோடும் கடவுள் இயற்கையினுடைய அருளோடும். ஸோ இதனால இந்த டே வரைக்கும் இந்த ஆஃபர் ப்ரைஸ், இந்த ஃபீஸ் கொடுத்துருக்குறோம். இதுக்கப்புறம் எந்த ஆஃபருமே இருக்காது. இதுதான் என்னுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சராக இருக்க போகுது. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம். ஆண்ட்ராய்டு லிங்க், ஐஃபோனுக்கான லிங்க், வெப்சைட்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இந்த டேட்ல இருந்து சேஞ்ச் ஆக போது. அதுக்கு முன்னாடியே தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதே போல நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலகிராம் லிங்க் இருக்குது. டெலகிராம்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நிறைய இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜாகிரபியில் 7 கொஷின்ஸ் வித் ப்ரூஃபோட பார்க்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் வழக்கமாக சொல்றது தான், இந்த குறிப்பாக இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது, இந்த 7 கேள்விக்கான ப்ரூஃபை வேற யாராலையுமே ஒரே இடத்துல காட்ட முடியாது. வெவ்வேறு புத்தகத்தை எடுத்து காட்டுவாங்களே தவிர ஒரே சோர்ஸில் காட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லை, எக்ஸப்ட் அவர் கிளாஸ். நம்ம கிளாஸை தவிர்த்து வேற யாராலையுமே காட்ட முடியாது. இது ஓப்பன் சேலஞ்ச். இந்த சேலஞ்சை எடுத்துக்கிட்டு நான் பண்ணியிருக்கேன்னு காட்டுங்க, சந்தோஷம். இது மூலமா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்தையும் வெளிப்படைத்தன்மை ஏற்படும். பல ஆயிரங்கள் பல லட்சங்கள் கட்டி படிக்க வேண்டிய நிலை உடையும். பெரிய நகரங்களுக்கு செல்ல வேண்டிய நிலை மாறும். நம்மளாலேயே படிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். இது நம்ம கிளாஸ்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேவையில்லைன்னு சொல்றவங்க நாம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நிறைய புத்தகங்கள். அந்த புத்தகங்களை வாங்கி நீங்களே படிங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். ப்ரூஃபை பார்க்கலாமா? ஒவ்வொரு தேர்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் ப்ரூஃப் வீடியோ போடுறத நம்ம ஒரு வழக்கமா வச்சிருக்கிறோம். எதுக்காக அப்படின்னா, நம்ம எவ்வளவு நடத்திருக்கிறோம், அது எவ்வளவு எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது, நம்ம நோட்ஸை காட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்றது. அந்த அடிப்படையில நம்ம குரூப் 2A மெயின்ஸுக்கான ப்ரூஃப் இப்போ பார்க்க போறோம். இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4க்கும் ப்ரூஃப் வீடியோ போடப்படும். முதல் கேள்வி, கியோட்டோ புரோட்டோகால், ரியோ எர்த் சமிட், பாரிஸ் அக்ரிமெண்ட், மான்ட்ரியல் புரோட்டோகால். இல்லைன்னா பல பேருக்கு கேள்வியே பட்டிருக்க மாட்டாங்க. ஸோ குரூப் 2 மெயின்ஸ்னு போனவங்களே ஒரு அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. சரியா ஆன்சர் போட்டாங்களா இல்லையான்றது டவுட். நாம இந்த பாயிண்ட்டை தவிர மீதி 3 நடத்திட்டோம். நம்ம பெய்டு கோர்ஸை நடத்தி முடிச்சுட்டேன். நான் ஏமாற்ற முடியாது, ரெக்கார்டட் வீடியோவா இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஆனா இது நம்மளுக்கு தேவையே இல்லை. இது 3 வச்சு நம்ம ஆன்சர் பண்ணலாம். பார்க்கலாமா? கியோட்டோ புரோட்டோகால். கியோட்டோ புரோட்டோகால் எதுக்காக அப்படின்னா 2005 ஏற்படுத்தப்பட்டது. இது வழக்கமா டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கறது தான். நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டீங்க. அட்லீஸ்ட் இன்னையில இருந்தாவது படிங்க, தெரிஞ்சுக்கோங்க. ரெடியூஸ் த எமிஷன். அதாவது நாம மனிதர்கள் நாம் என்ன பண்றோம், நிறைய தேவையில்லாத விஷயத்தெல்லாம் செஞ்சு இங்க இருந்து நிறைய வாயுக்களை மேல அனுப்புறோம். அப்படி அனுப்புறதன் காரணமாக நிறைய பாதிப்புகள் சுற்றுச்சூழலுக்கும் மேல இருக்கக்கூடிய ஓசோன் படலத்துக்கும் ஏற்படுது. அதை நாம ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு கூட்டமைப்பு கூடி பேசுறாங்க. அது கியோட்டோ புரோட்டோகால்னு சொல்றாங்க. ஸோ அதான் 1. அடுத்ததாக ரியோ எர்த் சமிட். இந்த ரியோ எர்த் சமிட்டுக்கு பேரே என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு தான் பேரே. ஸோ நம்பர் 2. அடுத்ததாக பாரிஸ் அக்ரிமெண்ட். எதுக்காகனா பாரிஸ் உடன்படிக்கை, அது காப்னு சொல்லுவாங்க, காப் 15. இந்த காப் 15ஓட வேலையை என்னன்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்றது தான். அதாவது உலக வெப்பமயமாதலை குறைத்தல், குளோபல் வார்மிங், அதை வந்து ரெடியூஸ் பண்றது. அப்போ இது வந்து
3. மான்ட்ரியல் புரோட்டோகால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிட போகுது, ப்ரொடெக்டிங் ஓசோன் லேயர் ஆகிட போகுது. அப்போ 4 3 1 2 4 3 1 2 ஆப்ஷன் டி சி கரெக்ட். ப்ரூஃப் பார்த்துடலாமா? நான் அடிச்சு சொல்றேங்க, இந்த வீடியோவில் குறிப்பா இந்த ஜாகிரபி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா இது யாருமே கொடுத்துருக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. 7மே ஒரு ஆள் கொடுக்கறதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம், மிக சந்தோஷம். ஆனா இந்த கோர்ஸ்ல யாருமே ஜாயின் பண்ணல அப்படின்றது தான் உண்மையான சோகம். காலநிலை மாற்றம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு COP21, நான் COP15 சொல்லிட்டேன்னா சாரி, COP21 பாரிஸ் அக்ரிமெண்ட் பாருங்க 2015. எதுக்காக இது? கிளைமேட் சேஞ்ச் கான்ஃபரன்ஸ். அதாவது உலக அளவில் பார்த்தீங்கன்னா வெப்பமயமாதல் ஆகிட்டு இருக்குது. அதன் காரணமா நிறைய பிரச்சனை நம்ம எதிர்கொள்ள போறோம் எதிர்காலத்துல. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வெப்பமயமாதலை குறைக்கணும். அதுதான் நம்ம என்ன பண்றோம், பெட்ரோல் டீசலுக்கு பதிலாக இயற்கை வாயுக்கு நம்ம தேடி போயிட்டு இருக்கிறோம், அந்த ரிசர்ச்ல இருக்கிறோம். சரி, அடுத்த ப்ரூஃப் பார்த்துடலாம். கியோட்டோ புரோட்டோகால் எதுக்காக? நம்ம 2005 தான் படிச்சிருப்போம். ஆனா கியோட்டோ புரோட்டோகால் உண்மையா போட்டது 97. எதுக்கு கியோட்டோன்னு பேரு நிறைய பேருக்கு தெரியாது. கியோட்டோன்றது ஒரு ஊர் பேர், அதனாலதான் பேர் கியோட்டோ புரோட்டோகால். அங்க கூடி பேசினாங்க. இங்க பாருங்க, டு ரெடியூசிங் த கிரீன் ஹவுஸ் கான்சன்ட்ரேஷன் த அட்மாஸ்பியர், பசுமை இல்ல வாயு அதனுடைய தாக்கத்தை குறைப்பதற்காக. அடுத்தது ஸ்டாக்ஹோம்ஸ் மாநாடு, ரியோ உச்சி மாநாடு அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான 3 மாநாடுகள். இதுல பாத்தீங்கன்னா ரியோ RIO +20 ரியோ உச்சி மாநாடு, புவி மாநாடு எர்த் சமிட்னு கொடுத்துருக்கேன் பாருங்க. நான் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன், எக்ஸாம்ல கேட்பாங்கன்னு சொல்லி நடத்திருக்கிறேன். நீங்க வீடியோவை பாருங்க, நான் போய் சொன்னா வீடியோல தெரிஞ்சிடும். இது அப்படியே சொல்லி நடத்திருக்கிறோம். எதுக்குன்னு பாருங்க, த யுனைடெட் நேஷன்ஸ் கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். இந்த வார்த்தை கூட மாத்தாம அப்படியே கொடுத்துருக்காங்க. ஒரு காமெடியில நீயா நாடல கோபிநாத் பேசிட்டு இருக்கும்போது சொல்லுவாரு ஒருத்தர், இந்த பாட்டெல்லாம் நான் போட்டதுதான், எனக்கே தெரியாம AR ரஹ்மான் காப்பி அடிச்சிட்டாரு, சங்கருக்கு எடுத்துட்டு போயிட்டு படத்துல வச்சுட்டாரு, இளையராஜா காப்பி அடிச்சிட்டாருன்னு ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பாரு. காமெடியா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா இது காமெடி இல்லைங்க, உண்மை. ப்ரூஃப் இருக்கு. வீடியோவை எடுத்து முடிச்சுட்டேன். நான் இனிமேல் போய் அந்த வீடியோ எடிட்லாம் பண்ண முடியாது, ஆல்ரெடி உங்க கையில இருக்குது, அது நீங்க பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இது அதோட ஒரு பியூட்டியான கொஸ்டின். 1983 பர்ட்லாண்ட் கமிஷன். இந்த பர்ட்லாண்ட் கமிஷன் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகளாவிய ஒரு ஆணையம். எதற்காக? நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்காக. என்விரான்மெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட் வேர்ல்டு கமிஷன், பர்ட்லாண்ட் கமிஷன் 83 பட் 87 அதை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க ரிலீஸ் பண்ண ஒரு அறிக்கை தான் அவர் காமன் ஃபியூச்சர், அவர் காமன் வேர்ல்டு, அந்த மாதிரி மீனிங்ல வரக்கூடிய ஒரு அறிக்கை. அது சில இடங்களில் புக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஹவெவர் இட் இஸ் அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் இந்த பர்ட்லாண்ட் ரிப்போர்ட்டோட முக்கியமான அம்சத்தை எல்லாத்தையும் சொல்லியிருக்கக்கூடிய அறிக்கை, அந்த புத்தகம். அல்லது என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கமிஷன்னு சொல்லலாம், பர்ட்லாண்ட் அறிக்கைன்னு சொல்லலாம், அல்லது பொதுவான எதிர்காலத்திற்கான ஒரு தீர்மானம் அல்லது வந்து ஒரு அறிக்கை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பேர்லையும் அழைக்கப்படும். ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இதெல்லாம் நம்ம கிளாஸ்ல எடுத்ததுங்க. இது வந்து நம்ம கிளாஸ்ல எடுக்கல, மான்ட்ரியல் புரோட்டோகால்லாம் எடுக்கல. இப்போதான் நான் அப்டேட் பண்ணிருக்கிறேன். காரணம் நான் கிளாஸ்ல சொல்லியிருப்பேன், நம்ம வீடியோ எடுத்து முடிச்சிட்டோம்ப்பா, முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைச்சதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா அதை அப்டேட் பண்ணி PDF-ஆ நான் அதை அப்லோட் பண்ணிடுவேன் பெய்டு கோர்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது புதுசா இப்போ ஆட் பண்ணது, இன்னைக்கு ஆட் பண்ணது. சரி, ஸோ இதை வச்சு நம்ம அப்படியே இந்த ப்ரூஃபை வச்சு நம்ம பார்த்துடலாமா? கொஸ்டினா திரும்பவும், கியோட்டோ புரோட்டோகால் என்ன சொன்னோம்? பசுமை இல்ல வாயு அதிகமாக மேலே போகுது, அதனால பாதிப்பு ஏற்படுத்து, குறைக்கணும். 1. ரியோ எர்த் சமிட் என்ன சொன்னோம்? அதிலே கொடுத்துட்டான், கான்ஃபரன்ஸ் ஆன் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். 2. பாரிஸ் அக்ரிமெண்ட், டெம்பரேச்சர் உலக வெப்பமயமாதலை குறைக்கிறதுன்னு சொல்லியாச்சு. மான்ட்ரியல் புரோட்டோகால் நடத்தல, அது தேவையே இல்லை. நாம் இதை வச்சு ஆன்சர் சொல்லிட்டு போயிடலாம். 4 3 1 சொன்னாலும் முடிஞ்சு போச்சு ஆன்சர், அவ்வளவுதான். இது ப்ரொடெக்டிங் த ஓசோன் லேயர், ஓசோன் படலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு கூட்டம் தான் மான்ட்ரியல் புரோட்டோகால். இது எல்லாமே என்னன்னா அந்த ஊர்ல நடந்துச்சு, அதனால அந்த பேர் வச்சுட்டாங்க, அவ்வளவுதான். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிஞ்சதுங்களா? செகண்ட் கொஸ்டின், இரண்டாவது கேள்வி. நான் இந்த என்விரான்மெண்டல் சம்பந்தமாக ஜியோகிராஃபில வர்றத கரண்ட் அஃபேர்ஸ்ல படிச்சுட்டு போங்கன்னா 1000 வாட்டி சொல்லியிருக்கிறேன். அது யாருமே காது கொடுத்து கூட கேட்கறது கிடையாது. எனக்கு அதை பத்தி கவலையும் கிடையாது. நான் தொடர்ச்சியா சொல்லிட்டே தான் இருப்பேன். நீங்க கேட்டாலும் கேளுங்க, கேட்காட்டாலும் போங்க, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது. இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஏன்னா ரீசனா நடந்த சமிட் பாருங்க. 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறான். COP21 கேட்டுட்டான், இப்ப COP28 கேட்டிருக்கிறான். 2 கொஸ்டின் கேட்டிருக்கிறான் ஒரே அடுத்தடுத்த ஸ்லைட்ல இருந்து. எனக்கு ஆச்சரியமா இருக்குது எப்படி நடந்தது. நம்ம கிளாஸ்ல அடுத்தடுத்த ஸ்லைட்ல இருந்ததை அடுத்தடுத்த கேள்வியா வச்சிருக்கான். சரி, the COP28 marked as a significant milestone in global climate action by explicitly calling for the transition away from the fossil fuel. The global Stockholm's, a key component of the Paris Agreement, highlighted the
urgent need to accelerate climate action. பாருங்களேன், இப்போதான் பாரிஸ் அக்ரிமெண்ட் பற்றி படித்தோம். பாரிஸ் அக்ரிமெண்ட் என்னது? COP21. இது COP28. சரி, நம்ம அதில் படிச்சுட்டோம். கிளைமேட் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்காக படிச்சாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா, காலிங் ஃபார் த டிரான்சிஷன் அவே ஃப்ரம் ஃபசில் ஃபியூயல், அதாவது புதை படிமங்கள் நம்ம அதிகமாக எடுத்து யூஸ் பண்ணுறோம், அதுல நம்ம மாறி வரணும், இயற்கை எரிவாயுக்கு மாறணும், அல்லது வேற ஏதாவது புதுசாக நம்ம நீர்ல இருந்து எரிவாயு, அதாவது பெட்ரோலியம், இந்த டீசல் மாதிரி தண்ணியில இருந்து நம்ம என்னென்ன பண்ண முடியும், அது மூலமா என்ன பண்ணலாம், அல்லது வேற ஏதாவது தாவரங்கள்ல இருந்து எடுத்து நம்ம எப்படி பண்ணலாம், அதெல்லாம் நம்ம பயிற்சி எடுத்துட்டு இருக்கோம். நம்ம ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்குது. அப்ப ரெண்டுமே சரி. இது சரியான விளக்கமா இல்லையான்றதை நான் முடிவு பண்ண முடியாது, நீங்க முடிவு பண்ண முடியாது, டிஎன்பிசி தான் முடிவு பண்ணும். ஏன்னா இது கண்டிப்பா கிடையாது. இப்போ ரெண்டுமே சரி. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அது ஒரு மீட்டிங்கு, இது ஒரு மீட்டிங், அது ஒரு கான்ஃபரன்ஸ், இது ஒரு கான்ஃபரன்ஸ். நான் என்னுடைய பர்சனல் வியூவில் என்ன சொல்றேன்னா, நாட் ஏ கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். டிஎன்பிசி என்ன சொல்றான்றது ஆன்சருக்கு வந்தாதான் தெரியும். நீங்க லாஜிக்கலா திங்க் பண்ணீங்கன்னா இது COP21 COP28 சம்பந்தம் கிடையாது, போயிட்டே இருக்கு, முடிஞ்சு போச்சு. ஆனா டிஎன்பிசி எப்பவுமே தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு ஒரு ஆன்சர் எடுப்பாங்க. பார்ப்போம். சரி, இப்ப பாருங்க. இப்போ பெய்டு கோர்ஸ் மெட்டீரியல் சொல்றேன். இது இந்த பேஜ்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் பேஜ்ல இது இருக்கும். அந்த கான்ஃபரன்ஸ் பத்தி பேசிட்டு முக்கியமான கான்ஃபரன்ஸ் 15, 21, அதுக்கப்புறம் ரீசெண்ட் நடந்தது. எப்பவுமே நம்ம எப்படி பண்ணுவோம்னா, முக்காலத்திற்கும் ஏற்றுற மாதிரி தான் நம்ம நடத்துவோம். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் ஈஸியா. ஓகே, 28 துபாயில் நடந்தது 2023. பாருங்க 28. 29 பக்கு அசர்பைஜான். நல்ல விடாமுயற்சி படம் பார்க்க போயிருக்காங்களான்னு தெரியல, ஷூட்டிங் பார்க்க. 24 நடந்துச்சு, லாஸ்ட் இயர் கரண்ட் அஃபேர்ஸ். இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த வருஷம் COP30 எங்க நடக்க போகுது? பெலம், பிரேசில் நடக்க போகுது 25 நவம்பர் மாசம். அப்ப அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய Group 1 Group 2 மெயின்ஸ்ல இந்த கேள்வியை எதிர்பார்க்கலாம். இன்றே கணித்தார், அன்றே கணித்தார், ஏதோ ஒன்று எடுத்துக்காங்க, கணிச்சாச்சு, அவ்வளவுதான். இது வரும் வாய்ப்பு இருக்கு. அப்ப இது பத்தின டீட்டெயில் நீங்க டீட்டெயிலா படிக்கணும், நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். இப்ப இது முடிஞ்சு போச்சு, இதை விட்டுருங்க. அதே போல இது பத்தின டீட்டெயிலையும் நீங்க டீட்டெயிலா படிக்கணும். இது ரெண்டும் படிச்சிட்டீங்கன்னா ப்ரிலிம்ஸ் பிளஸ் மெயின்ஸ்ல ஜியோகிராஃபி, என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்ல எந்த கேள்வி கேட்டாலும் இது சம்பந்தமா அடிச்சு தூக்கிடலாம். ஸோ கொஸ்டின்ஸ் நான் இப்போயே கொஞ்சம் அவுட் பண்ணிட்டு வரேன், படிச்சுக்கோங்க. ஸோ இது வந்து அசர்பைஜான் நடந்துச்சு 24. பட் ஆனால் இப்போ அது கொஸ்டின் இல்லை, பட் இதான் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து மீண்டும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி டிஸ்கஸ் பண்ணிட்டு ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஃபின்லாந்து ஃபர்ஸ்ட்ல இருக்குது, இந்தியா வெற்றிகரமாக 109வது இடத்துல இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து இப்போ கரண்ட்ல நடந்த முக்கியமான டேட்டா. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு நான் ஹோம்ஒர்க்காக கொடுக்குறேன். நான் கிளாஸ்லேயே தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் எடுத்து ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும், எப்படி கேள்வி கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். ஸோ இது பாருங்க, அந்த சிம்பிள்லாம் போட்டே கொடுத்துருப்போம். COP22 பக்கு அசர்பைஜான். சரி, இப்போ நம்ம 28க்கு வருவோம். துபாயில் நடந்த சம்மிட். இதுதான் கொஸ்டினாக கேட்டிருந்தான்ல, COP28 2023 நடந்ததுதான் கொஸ்டினாக கேட்டிருக்கிறாங்க. இந்த சம்மிட்ல எதை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்க, எதை பத்தி பேசினாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுதான் அவங்க ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன்ல கொடுத்தது கரெக்ட் தான். அவங்க பேசின விஷயங்கள், நம்ம அடுத்து என்ன செய்யணும், எதிர்காலத்தை நோக்கி எப்படி செயல்படணுன்றது கரெக்ட் தான். அப்போ ரெண்டுமே சரியான விளக்கம் இல்லை. ஏன்னா நாம இங்க படிச்ச COP21 வேற, இவங்க இதை சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோலை பத்தி பேசுறாங்க. இது வேற ஒரு மீட்டிங், அது வேற ஒரு மீட்டிங். அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நான் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். ஆனா டிஎன்பிசி என்ன ஆன்சர் கொடுக்குறான்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட், அருமையான கேள்வி. முக்கியமான பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி, மயூரா தோட்டம், வெள்ளோடு, கரைவெட்டி. அதெல்லாம் ஃபர்ஸ்ட்ல படிக்கும்போது கரை வெட்டின்னு, கரை வெட்டிலாம் ஒரு பேர் வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் கரை வெட்டின்னு தெரிஞ்சு. சரி, ஓகே. வெள்ளோடுன்றது நம்ம கண்ணை முடிட்டு என்ன பண்ணலாம், நம்ம ஈரோடு, வெள்ளோடு ஈரோடு முடிச்சிடலாம், அவ்வளவுதான். ஸோ 3க்கு 4 ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, முடிஞ்சு போச்சு. நீங்க ரொம்ப டைம் எடுத்து டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. நமக்கு நல்லா தெரிஞ்சதை பார்க்கணும், அதை அப்படியே ஆப்ஷன்ல வச்சு மேட்ச் பண்ணணும். இதுதான் எங்களுக்கே தெரியுமே, மேட்ருக்கு வாங்க அப்படின்னு கேட்குறீங்க, வாங்க ப்ரூஃபை தானே பார்க்கணும், பாருங்க. இது அப்படியே கூகுள்ல இருந்து உண்மையை சொல்லணும்ல, விக்கிபீடியால இருந்து அப்படியே கட் காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோட கிளாஸ்ல நான் போட்டு வச்சிருக்கேன்.
பாருங்க, கரைவேட்டி பேர்ட் சாங்சுரி அரியலூர், அதுவும் கொடுத்துட்டோம். வெள்ளோடு பேர்ட் சாங்சுரி ஈரோடு, முடிஞ்சு போச்சா? 2 நடத்திருக்கிறோம். 1 இருந்தாலே போதும், ஆன்சர் பண்ணலாம். வெள்ளோடு ஈரோடு, கரைவெட்டி அரியலூர், அப்ப 4 2ன்னு வரணும். 4 2ன்னு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஆன்சர் போடணும், போட்டிருக்கணும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா. அடுத்தது, தமிழ்நாடு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் பற்றி சரியான கூற்று எழுத சொல்றாங்க. சொல்லிடலாம். பேரழிவிற்கான எதிர்வினைகளை ஒருங்கிணைத்து அபாயங்களை குறைப்பது இதனுடைய பொறுப்பு. பேரழிவிற்கான எதிர்வினைகளை ஒருங்கிணைத்து அபாயங்களை குறைப்பது இதனுடைய பொறுப்பு. கரெக்ட். தமிழகத்தில் பேரிடர் மேலாண்மை செயல்பாடுகளை கண்காணிக்கும் தலைவராக தலைமை செயலாளர் செயல்படுகிறார். எப்படியா தலைமை செயலாளர் செயல்படுவாரு? தமிழகத்தினுடைய இந்த பாயிண்ட்டுக்கு 2 விதமா ஆன்சர் சொல்லலாம். என்னன்னா, தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை அதனுடைய தலைவர் வந்து முதலமைச்சர் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா அவன் என்ன கொடுத்திருக்கான்னா, செயல்பாடுகளை கண்காணிக்கும் தலைவராக தலைமை செயலாளர் செயல்படுகிறார். நிறைய பேர் தப்புன்னு சொல்றாங்க, நானும் முதல்ல தப்புன்னு தான் சொன்னேன். ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் ப்ரூஃப் காட்டுறேன் பாருங்க. தமிழ்நாடு ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சென்னை, ஹெட் குவார்டர்ஸ் சென்னை, ஹெடட் பை த சீஃப் மினிஸ்டர். இதே போல நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நியூ டெல்லியில் இருக்குது, சேர்மன் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, சாரி பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, தேசிய லெவலில் மாநில லெவலில். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அத்தாரிட்டின்னு கொடுக்கல. அதாவது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டியோட சேர்மன் அப்படின்னு பிரசிடென்ட் பைன்னு கொடுக்கல, செயல்பாடுகளை கண்காணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எதை அவன் மீன் பண்றான்னு தெரியல. இந்த ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு மேபி அவன் தலைமை செயலாளர் தான் ஆன்சர்னு சொல்றது வாய்ப்பு இருக்கு. ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இது தவறு. தமிழ்நாடு முதலமைச்சர் தான், மாநில முதலமைச்சர் தான் இதுக்கு தலைவராக இருப்பார். சரி, பேரிடர் மேலாண்மை திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் போது தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் வழங்கிய வழிகாட்டுதல்கள் மாநில அமைச்சரவையை பின்பற்றுகிறது. இப்போ 1 சரி, நல்லா தெரிஞ்சு போச்சு. 2 அதே போல தவறு, நல்லா தெரிஞ்சு போச்சு. 2 தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. 2 தவறுன்னு தெரிஞ்சு போச்சு. 1 சரின்னு தெரியும். 2 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதை நீங்க ஜெனரலா யோசிச்சு பாருங்க. தமிழ்நாடு மாநில பேரிடர் ஆணையம், அதாவது ஸ்டேட் லெவல்ல செயல்படுது. நான் அந்த ப்ரூஃபை நான் இதில் அட்டாச் பண்ணாமல் விட்டுட்டேன், மறந்துட்டேன். இப்போ நான் கிளாஸ் எடுத்து ஸ்டார்ட் பண்ணும்போது தான் யோசிச்சு, ஐயோ அதை போட மாட்டேன். இதுக்கு அடுத்த ஸ்லைடில் நம்ம பெய்டு கோர்ஸில் பார்த்தீங்கன்னா, நான் கட்டம் போட்டு நான் கைப்பட எழுதியிருப்பேன். முதல்ல பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழே சிஎம், அவருக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னு ஒரு டயக்ராம் போட்டிருப்பேன். இப்படி பிஎம், அவருக்கு கீழே சிஎம், அவருக்கு கீழே அந்தந்த ஸ்டேட். இப்போ வந்து அந்தந்த ஸ்டேட் சிஎம், அதில் நான் தமிழ்நாடு எடுத்துக்கிறேன், தமிழ்நாடு ஸ்டேட்டு, அதில் அதுக்கு கீழே தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்டோட கலெக்டர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அதுக்கு சேர்மனாக செயல்படுவாங்க. அதுக்கு கீழே அப்படியே போச்சுன்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், பேரிடர் மற்றும் வருவாய் துறை, 2மே மெர்ஜ் பண்ணி நம்மள்ட்ட இருக்குது. அப்போ தமிழ்நாடு கவர்மெண்டோடைய வருவாய்த்துறை வரும். அப்போ வருவாய்த்துறையில் பெரிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ. ஆர்டிஓக்கு கீழே வந்தீங்கன்னா தாசில்தார், தாசில்தார் கீழே பார்த்தீங்கன்னா ஆர்ஐ, ஆர்ஐக்கு கீழே விஏஓ. இந்த ஆர்டர் நான் நடத்திருப்பேன். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேன், பிரதமருக்கு கீழே தான் முதலமைச்சர் வராரு. அப்ப என்ன அர்த்தம்? தேசிய பேரிடர் கீழே தான் அவங்க கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் டைரக்ஷன்ஸ் தான் என்ன பண்றாங்க, நம்ம ஸ்டேட்டு அதை அப்படியே பின்பற்றியும் நடந்து வருது. கரெக்ட் தான். அப்ப இது கரெக்ட். அப்ப 1 மற்றும் 3 சரி. இந்த படத்தை நான் வந்து இப்போ கிளாஸ்ல காட்டல, நானா ஏதாவது கதை விடுறேன்னு நினைச்சுக்க போறீங்க. பெய்டுல இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பெய்டு கோர்ஸ்ல இது இருக்குது. நான் இதுல தான் காட்டாம விட்டுட்டேன், எடுத்து வராம விட்டுட்டேன். பெய்டுல இருக்கிற ஸ்டூடெண்ட் செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கா இல்லையான்றதை கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃபும் முடிஞ்சு. அடுத்தது இதான் பாது, இந்த பர்லன் ரிப்போர்ட் சொல்லியிருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க, அவர் காமன் ஃபியூச்சர். அடுக்குமாயா, நியாயமா இருக்கா? இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம நடத்துனதை அப்படியே கேட்டிருக்கிறானே, ஒரு வார்த்தை மாத்திருந்தா கூட பரவாயில்ல, அப்படியே கேட்டுக்கிறான். அவர் காமன் ஃபியூச்சர் அப்படிங்கிறது தான் ஆன்சர். இதான் ஆன்சர். ப்ரூஃபை தான் காட்டிட்டோமே, இருக்குது. பெய்ட்ல செக் பண்ணி பாருங்க. நான் சொல்றேன், அடிச்சு சொல்றேன். இதெல்லாம் இந்த மாதிரி விஷயத்துக்கு யாராவது ப்ரூஃபை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம், ஒரே இடத்துல. அடுத்தது இது ஒரு பயோஸ்பியர் ரிசர்வ், அதாவது என்ன சொல்றாங்கன்னா, உயிர்கோள காப்பகத்துல ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எடுத்து டிஸ்கஸ் பண்றோம், அது எதுக்கு பொருந்ததுன்னு பாருங்கன்னு சொல்லிட்டாங்க.
ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா மேங்க்ரோவ் ஏரியா உலகத்திலேயே மிகப்பெரிய சதுப்பு நில காடுன்னு சொல்லிட்டான். இங்கேயே முடிஞ்சு போச்சு, நீங்க வேற எங்கேயுமே போகக்கூடாது. அடுத்தது இல்லை நான் போவேன் போய் தான் ஆவேன்னா படிங்க. செமி எவர்கிரீன் ஃபாரஸ்ட், அதாவது பசுமையான தாவரங்கள் இருக்கும், அது வந்து முழுசா இல்லாம பகுதி அளவுல இருக்குது. அக்ரோ சிஸ்டம், சில்விகல்ச்சர், பிசிகல்ச்சர், ப்ரான் கல்ச்சர், அதாவது வேளாண்மை தொடர்பாக, அதாவது இந்த தாவரங்கள் தொடர்பாக, விலங்கினங்கள் குறிப்பாக நீர்வாழ் உயிரினங்கள் தொடர்பாக அதிகமா இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்றான். ரைட்டு. அடுத்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம், லார்ஜஸ்ட் மங்கல் டைவர்சிட்டி வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. அவன் நம்மளுக்கு கீ கான்செப்ட் மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்கான். ஃபர்ஸ்ட்லேயே நீங்க அடிச்சிடலாம், வேர்ல்டு லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஏரியானா கண்ணை மூடிக்கிட்டு எங்க தான் போன சுந்தரவனம் தான். நான் கிளாஸ்ல 1000 வாட்டி நடத்திருக்கேன். தமிழ்நாட்டில் மிகப்பெரியது பிச்சாவரம், இந்தியாவில் மிகப்பெரியது சுந்தரவனம், மேற்கு வங்க மாநிலம். உலகின் மிகப்பெரிய சதுப்பு நிலமும் இந்தியாவில தான் இருக்குது, மேற்கு வங்கத்துல தான் இருக்குது. உலகின் 2வது மிகப்பெரிய சதுப்பு நிலமும் இந்தியாவில தான் இருக்குது, தமிழ்நாட்டில தான் இருக்குது, தமிழ்நாட்டில தான் இருக்குது பிச்சாவரம். ஸோ இதுதான் ஆன்சர். இதுல வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டுன்னு சொல்லிட்டான். இல்ல பியூட்டி என்ன தெரியுமா, இதுவும் ஹெரிட்டேஜ் சைட்டு, இதுவும் ஹெரிட்டேஜ் சைட்டு. ப்ரூஃபை பார்த்துடலாமா? பாருங்க, மேன் இன் தி பயோஸ்பியர் மேப் ப்ரோக்ராம். எதுக்காக அந்த திட்டம்லாம் நான் இவ்வளவு டீட்டெயிலா யாருமே எடுத்துருக்க மாட்டாங்க. திரும்ப திரும்ப சொல்ற காரணம் என்ன தெரியுமா, நீங்க என்கிட்ட கோர்ஸ் ஜாயின் பண்ணலாம் கிடையாது. நீங்களாவது அறிவை விரிவு செய், நீங்களாவது பிராடா திங்க் பண்ணி முயற்சி எடுங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன், இதெல்லாம் படிக்கணும்னு சொல்றேன், இதெல்லாம் புதுசா நீங்க கேள்விப்படுறீங்க. அப்ப இது சம்பந்தமா ஆராய்ச்சி பண்ணுங்க, படிங்க, புதுசா தெரிஞ்சுக்கோங்க. இன்னுமே வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் வச்சுக்கிட்டு லைன் பை லைன் படிச்சு ஏமாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ப கூடாது. அப்ப ஸ்கூல் புக்கு படிக்கணும்னு சொல்றீங்களா? அப்படி கிடையாது. ஸ்கூல் புக் தான் பேசுறேன், இல்லைன்னு சொல்ல வரல. ஸ்கூல் புக் மட்டும் பத்தாது என்பதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. நீங்க நம்பலனாலும் எனக்கு கவலையே கிடையாது, நான் தொடர்ச்சியா போராடுவேன். அடுத்தது பாருங்க, யுனெஸ்கோ சைட்டு மொத்தம் 18 பயோஸ்பியர் இருக்குது. அதுல பாத்தீங்கன்னா 12 பயோஸ்பியருக்கு நம்மளுக்கு யுனெஸ்கோ பாரம்பரிய சின்னம் விருது கொடுத்துருக்குது. அதுல பாத்தீங்கன்னா நம்ம ஊர் இருக்குது, கல்ஃப் ஆஃப் மன்னார், தலைமன்னார், மன்னார் வளைகுடா, சுந்தரவனம் இருக்குது, நீலகிரி முதல்ல இருக்குது. சரியா? ஸோ இதுல வந்து நாம இந்த சுந்தரவனத்தை பத்தி 1000 இடத்துல பெய்டு கோர்ஸ்ல பேசியிருக்கிறோம். அதான் நான் எழுதிதான் இதுல நம்ம நோட்ஸா வச்சில்ல. கிளாஸ்ல பாருங்க, மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை பத்தி நடத்திருக்கும் போது ஃபாரஸ்ட்ல சுந்தரவனத்தை பத்தி எடுத்திருப்போம் தெளிவாக. நான் நேரம் காலமின்மை அது இல்லாம நிறைய கண்டென்ட் நம்ம சொல்லிட்டே போயிட்டோம்னா எல்லாத்தையும் நம்ம ஃப்ரீயா யூடியூப்ல நடத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய நான் கொடுக்கல. இப்போ நீங்க கேட்கலாம், அப்புறம் ஏன் சார் நீங்க ஃப்ரீயா நடத்தலன்னா அப்ப நீங்க மணி மைண்டடா இருக்கீங்களான்னு கேட்டா எஸ். கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும் பெருசா, அது அப்படி கிடையாது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கணும்னு நினைக்கிறேன். எந்த விஷயமும் இலவசமா கொடுத்தா அதுக்கு மரியாதை இல்லைன்னு நினைக்கிறேன். இலவசமா கொடுத்தா அது சரியான நபருக்கு போய் சேராதுன்னு நினைக்கிறேன். இலவசமா கொடுத்துட்டோம்னா அதுனுடைய அருமை பெருமை எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மினிமமான பிரைஸ் வச்சு நம்ம ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். அதுவும் நான் கட்டாயப்படுத்தல, விருப்பமும் நம்பிக்கையும் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணுங்க, மற்றவங்க ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றேன். ரிவர்ஸ் அவனோட ட்ரிபியூட்ரிஸ் நல்லா கவனிங்க. இன்கரெக்ட் கேட்குறான்ப்பா, இன்கரெக்ட் கேட்குறான். காவிரி அமராவதி அடிச்சிருங்க, அவ்வளோதான். அப்போ 1 சரி. அப்போ 1 இல்லாம இருக்கிறது 2. இவங்களை வீட்டுக்கு அனுப்பிடலாம் 2 பேரையுமே. இவங்க 2 பேரை வச்சு பார்த்துக்கலாம். அப்போ வெள்ளாறு மஞ்சளாறு நம்ம கணக்கிலே கிடையாது, ஏன்னா அவர் வரவே இல்லை. ஐயோ சாரிப்பா, நான் அடிக்கடி பண்ற தப்பு, நான் பண்ற தப்பு இதுதான். என்ன பண்ணுவோம் தெரியுமா, கேள்வியே படிக்காம இல்லை அந்த மேக்ஸ் த ஃபாலோயிங்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டக்கு டக்குன்னு ஆன்சர் அடிச்சிருவேன். என்கிட்ட இருக்கிற பெரிய பிரச்சனையே அதுதான். அதுதான் இப்பயும் பண்றோம் பாருங்க. இன்கரெக்ட்னு கேட்கறான்னு சொல்லிட்டு காவிரி அமராவதி கரெக்ட்னு சொல்லி இதை எலிமினேட் பண்றோம் பாருங்க. இதை எலிமினேட் பண்ணணும், ஏன்னா இன்கரெக்ட் தான் அவன் கேட்டிருக்கிறான். சரி, இப்ப 3 கண்டிப்பா 3 சரி. அப்ப வைகை பேச்சாறு தப்பு, பேச்சியாறுன்றது தப்பு, நல்லா தெரிஞ்சு போச்சு. 2 தப்பா 4 தப்பா? அதான் கேள்வி. தாமிரபரணி பாம்பாறு வெள்ளாறு மஞ்சளாறு பாத்துடலாமா? செக் பண்ணிடுவோம், ஏன் டவுட் பாருங்கள். போகலாம். வைகை, வைகையோட துணை ஆறுகள் நான் தமிழ்ல கொடுத்துருக்கேன் பெய்டு கோர்ஸ்ல. ஆறுகள் பத்தி A to Z தமிழ்நாட்டிலே ஆறுகளை நம்ம கிளாஸ் மாதிரி டீட்டெயிலா வித் ஷார்ட்கட்டோட யாரும் எடுத்துருக்க முடியாது. நான் ஆணித்தனமா சொல்லுவேன், அடிச்சு சொல்லுவேன். பெய்டு கோர்ஸ் இருக்கவங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு ஆறும் இந்திய அளவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆறுகளை எடுத்து வித் ஷார்ட்கட்டோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை தாண்டி ஆறுகள் வந்து கேள்வியே வராது. அதுதான் அது ஒரு ப்ரூஃப் தான் இது. வைகை, வைகை பார்த்தீங்கன்னா அவருடைய கிளை துணை ஆறுகள் பாருங்க, சுருளியாறு, முல்லையாறு, அதான் முல்லை பெரியாறு கூட சொல்லுவாங்க, வராக நதி, மஞ்சள் ஆறு, கோட்டக்குடி ஆறு, கிருதுமால் ஆறு, உப்பாறு, முக்கியமான டேம் வைகை டேம். சரி, அப்ப வைகையில இவ்வளவு சொல்லிட்டோம்.
வைகையில பேச்சியாருன்னு இங்க இருக்கா? ஐயோ, ஏன்டா இவ்வளவு வேகம் போறீங்க? சரி சரி, பொறுமையா பொறுமையா, கோவப்படாதீங்க. சுருளியாறு, முல்லையாறு, வராக நதி, மஞ்சளாறு, கோட்டக்குடியாறு, கிருதுமால், உப்பாறு வரவே இல்லைல்ல. அப்ப தப்பு தானே அது. அதனாலதான் 3 தப்பு. இப்ப புரியுதா? அதனாலதான் 3 தப்பு. 3 கண்டிப்பா தப்பு. ஓகே, அடுத்தது தாமிரபரணி. இது நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறது. நம்ம ஸ்கூல் புக்கை வச்சு நான் சொல்றேன்ல, ஸ்கூல் புக் படிக்கணும், அதான் பேஸ். ஆனா ஸ்கூல் புக் மட்டும் பத்தாதுன்னு சொல்றேன்ல, அது இதுதான் ப்ரூஃப். இதையும் நம்மளனா கடவுள் கூட காப்பாற்ற முடியாது. பாருங்க, இது நம்ம நோட்ஸ், நாம ரெடி பண்ண நோட்ஸ். தாமிரபரணி. தாமிரபரணியில அவனோட துணையாறு பாருங்க. பேயாறு, உள்ளாறு, கரையாறு, பம்பா நதி, சேர்வலாறு, மணிமுத்தாறு, கண்டகநதி, சித்தாறு, பச்சையாறு. பச்சையாறு ரைட்டா? அப்ப தாமிரபரணிக்கு இவங்கெல்லாம் வராங்க. தாமிரபரணி இருக்காரான்னு முதல்ல பாத்துக்கலாம். தாமிரபரணி இருக்கிறாரு. பம்பா, அத பம்பாறு, பம்பா எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இருக்கா? நடத்திருக்கமா? ஸ்கூல் புக்ல இருக்கான்னு பாருங்க. சேர்வலாறு, மணிமுத்தாறு, கடாகநதி, பச்சையாறு, சிற்றாறு மற்றும் ராமநதி. இதுல அந்த பம்பான்னு கொடுத்துருக்காங்களா? கொடுக்கல தானே. ஸ்கூல் புக்ல பத்தல தானே, நிறைய வெளில தானே படிக்கணும். பாரு, பம்பா ரிவர், பம்பா ஆறு தான் பம்பாறுன்னு கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். பாம்பாறு, பம்பாறு, நம்ம பூன்னு சொல்லலாம், புஷ்பன்னு சொல்லலாம், எப்படின்னா சொல்லலாம். அப்ப தாமிரபரணி பம்பாறு, அதாவது பம்பை ஆறு, பம்பாறு ஏதோ ஒன்று சரி. இது தப்பு. அவன் இன்கரெக்ட் கேட்டிருக்கிறான். அப்ப இன்கரெக்ட் கேட்டானா இது தப்புன்னு நம்ம சொல்லணும். 1 2 வரக்கூடாது, 1 வரக்கூடாது, 2 வரக்கூடாது, 1 வந்து. அப்ப இதுவும் தப்பு. அதையும் செக் பண்ணிடலாமா? அதையும் விடுவானா? அதையும் செக் பண்ணிடுவோம். மஞ்சள் ஆறு. மஞ்சள் ஆறு எதனுடைய துணையாறு? எல்லோ ரிவர். நீங்க சைனாக்கு போயிட போறீங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற மஞ்சள் ஆறு பாருங்க. இது வந்து காவிரியோட துணை ஆறுகள், அதுக்கான ஷார்ட்கட். அந்த ப்ரூஃப் நான் கடைசியில் எங்க வச்சிருக்கிறேன். காவிரி ஆறு இடப்பக்கம் ஹராங்கி, ஹேமாவதி, ஷிஷா, சர்ஷா, ஹேமாவதி, அர்க்காவதி. அதே போல ரைட்ல பார்த்து லட்சுமண தீர்த்தம், கபினி, பவானி, நொய்யல், அமராவதி, மொயர். அமராவதி வந்துருச்சா? ரைட். இங்க பாருங்க, மஞ்சள் ஆறு எதனுடைய துணையாறு? வைகைக்கு தான் மஞ்சள் ஆறு வரணும், கரெக்டா? அப்ப மஞ்சள் ஆறு வைகைக்கு வரணும், வெள்ளாறுன்னு கொடுத்துட்டான், தப்பு. அதனாலதான் நான் சொல்றேன் இது ரெண்டுமே தப்பு, இது ரெண்டுமே சரி. அப்ப இன்கரெக்ட் கேக்குறான். அப்ப 3 4 தவறு. வித் ப்ரூஃபோட சொல்றோம். இத யார் வந்து நீங்க சோ கால்டு பெரிய இன்ஸ்டிடியூட், பல லட்சங்கள், பெரிய சப்ஸ்கிரைபர், பெரிய வியூஸ், பெருசா ஃபாலோயர்ஸ் அவங்க வச்சிருக்கிறவங்க யார் அதை காட்டுறாங்கன்னு செக் பண்ணுங்க. என்னடா தொட்டு விட்டா போடுறீங்க வேகமா, என்னோட ஃபாஸ்டா இருக்கு போடு. யார் அதெல்லாம் ப்ரூஃப் காட்டிருக்காங்கன்னு பாருங்க. இதெல்லாம் யார் நடத்திருக்கிறாங்கன்னு பாருங்க. எதுக்காக நான் சொல்றேன்னா, மீண்டும் மீண்டும் நான் சொல்ல வர விஷயம் நம்மள முன்னிலைப்படுத்துறதுக்காக கிடையாது. நான் ஒரு விஷயத்த மாத்தணும், உடைக்கணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க உங்களுடைய செயல்கள் மூலமா தான் செய்ய முடியும். அதுக்கு தான் நம்ம ஒரு வாட்டி ப்ரூஃபை காட்டுறேன். அப்போ இதனால என்ன நடக்கும் தெரியுமா? நான் ஒரு நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். இப்படிதான் பேசிட்டு இருக்கிறீங்க, யாராவது எதாவது பண்ற போறாங்க, ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது. நாம தப்பு பண்ணல, பொய் சொல்லல, இருக்கிறது இருக்கிற மாதிரி காட்டுறோம். இது மூலமா என்ன மாற்றம் நிகழும் சமூகத்துல? சமூகத்தின் மாற்றம் காணும் விரும்பும் நபர் யாருன்னா தொழில் முனைவோர், ஆண்டர்பிரினர். இது ஒரு டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எக்கனாமிக்ஸ். நம்ம ஜென்ரலா பேசினாலும் ஏதாவது சப்ஜெக்ட் வந்து போகுது. சரி, இதெல்லாம் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னா, சமுதாயத்துல கேள்வி கேட்பாங்க. இனிமேல் என்கிட்டையும் கேள்வி கேட்குறீங்கல்ல, அதே போல மற்றவங்கள்ட்டையும் கேள்வி கேட்கணும். பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல போய் ஜாயின் பண்றீங்கல்ல, அவங்கள்ட்டையும் கேள்வி கேட்கணும். அவங்கள்ட்ட நீங்க எதிர்பார்க்கணும், ஒரு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் அவங்க ப்ரூஃப் காட்டுறாங்களா, அவங்க உண்மையா நடத்திருக்காங்களா, அதை நீங்க கேள்வி கேட்கணும். அதை கிரியேட் பண்றதுக்கான வேலையை தான் நான் செஞ்சுட்டு இருக்கேன். ஸோ வெற்றிகரமாக நம்ம 7 கேள்விக்கு 7க்கும் ப்ரூஃப் காட்டியாச்சு. அடுத்த வீடியோ பாருங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க. யூனிட் 8 9 INM இது வந்து 10க்கு 10 ப்ரூஃப் காட்டுறேன். ஓகே, அடுத்த வீடியோல. ஸோ இவ்வளோதான்ப்பா ஜியாகிரபி 7க்கு 7 குரூப் 2A மெயின்ஸ்ல. இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, குரூப் 2 மெயின்ஸுக்கு நம்ம கிளாஸே கொடுக்கல, யாரும் ஜாயினும் பண்ணல. இது ப்ரிலிம்ஸுக்கு எடுத்த கோர்ஸ் தான். ஃபைன். ஸோ இந்த
நம்மளுடைய வீடியோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. மற்றவங்க தயவு செஞ்சு ஃபோன் பண்ணி மெசேஜ் பண்ணி உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணாக்கிடாதீங்க. தொண்டை கரகரன்னு ஆயிடுச்சு. நான் கம்ப்ளீட்டா மக்கள்கிட்ட பேசிட்டு அவங்களுக்கு கைட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100-200 பேர் ஃபோன் பண்றாங்க. ஆனா ஜாயின் பண்றது 10 பேர் தான் ஜாயின் பண்றாங்க. நோட் பண்ணணும். பேசுறவங்க 100 பேருக்கு மேல பேசுறீங்க. அதனால நான் உங்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறேன். கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்த நீங்க மெசேஜ் பண்ணி கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். ஃபோன் பண்ணி பேசுனீங்கன்னா என்னால் தொடர்ச்சியா பேச முடியல. உங்களோட நேரமும் வீணாகுது, என்னோட நேரமும் வீணாகுது. பெய்டு கோர்ஸ்ல நான் இன்னும் சில சப்ஜெக்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்குது, நான் இன்னும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்குது, அதுவும் வீணாகுது. அதனால நம்ம எல்லாருமே ஒரு சமரச முடிவுக்கு வந்துருவோம். சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய வள்ளலாருடைய பிறந்த தினத்துல நாமளும் சமரசமான ஒரு முடிவுக்கு வருவோம். தேவைப்படுறவங்க மட்டும் இதை பயன்படுத்திக்கோங்க, இந்த ஆஃபர்ஸை. இது இன்றோடு முடிய போகுது. நல்ல விஷயங்களை யார் கொடுத்தாலும் சப்போர்ட் பண்ண வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த வீடியோவையும் அதே போல சப்போர்ட் பண்ணி எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. நான் மீண்டும் சொல்றேன், என் கோர்ஸ்ல தான் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது. ஜாயின் பண்ணா பண்ணுங்க, பண்ணாட்டி போங்க, என்னை பத்தி கவலை இல்லை. நான் ஒரு விஷயத்த விதைக்கணும், ஒரு மாற்றத்தை நிகழ்த்தணும்னு நினைக்கிறேன். அது பண்ணிட்டாலே நான் அச்சீவ் பண்ணிட்டேன், நான் சாதிச்சிட்டேன்னு அர்த்தம். ஏன்னா என்னால போய் பல லட்சம் கட்டி பல பெரிய இன்ஸ்டியூட்ல பல ஆயிரங்கள் கட்டி ஒரு பெரிய டவுனுக்கு போக முடியல. இந்த நோட்ஸ் எல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க, முழுக்க முழுக்க நானா எடுத்தது. எந்த இன்ஸ்டியூட்லையும் நான் கோர்ஸ் கிளாஸ்லாம் போனது கிடையாது. நானா படிச்சு நானா எடுத்தது தான். உடனே ஒருத்தன் வரான், நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்களா? நல்லது யார் சொன்னாலும் கேட்டுட்டு போகணும். அதை விட்டுட்டு நீங்க பாஸ் பண்ணீங்களா? நான் அதுக்கு 1000 வாட்டி உதாரணம் சொல்லிட்டேன். சச்சின் டெண்டுல்கர் தான் 100 செஞ்சுரி அடிச்சார். அவருக்கு கோச்சிங் கொடுத்த ராம்காந்த் அச்ரேக்கரே 100 செஞ்சுரி அடிக்கல. புரியுதா? அதனால இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கொஸ்டின்லாம் கேட்காதீங்க. சப்ஜெக்ட் நடத்தினா புரியுதான்னு பாருங்க, அது எக்ஸாமுக்கு வருதான்னு பாருங்க, அதுல கேள்வி கேளுங்க. நீங்க என்ன பண்றீங்க? அவங்க சொந்த வாழ்க்கை விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. என்ன இல்லை யார்கிட்டையுமே, அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. எப்பவுமே ரைட் டு லைஃப் அண்ட் பிரைவசி ஆர்டிகல் நம்பர் 21 எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. பாருங்க, நம்ம எதை பேசினாலும் சப்ஜெக்டாவே இருக்குது. என்ன பண்றது? நம்ம இதுலயே நம்ம வாழ்க்கை பயணம் இதுல போறதுனால அப்படி இருக்குது. நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோட விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.